ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்ததாக அரசாணை வெளியாகியுள்ளது. புதிய திட்டத்தின்படி அரசு அலுவலர்கள் வாங்கிய கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று மாடல் என விமர்சித்துள்ள இபிஎஸ், அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் பங்களிப்பு ஏதும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மக்கள் தொகை கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்றும், மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்த்து நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில், பிரதமர் தலைமையின் கீழ் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும், கூட்டாட்சி கொள்கைகளை நிலைநிறுத்தவும் பயன்படுத்தப்படும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த அதிமுகவினரிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக நேர்காணல் நடத்தினார். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருந்து விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் உரையாடல் நடத்தினார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், நம்பிக்கையுடன் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுமாறு ஊக்கப்படுத்தினார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதும், அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி போன்ற விவகாரங்களை பொதுவெளியில் பேசுவது வரம்பை மீறிய செயல் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் அமைத்துள்ள 5 குழு பேசும் என்று கூறினார். ஆட்சிக்கு வந்தால் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என கேட்டு அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவிடம் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், எவ்வளவு இடங்களில் பாஜக போட்டியிடும் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். அதிகார பகிர்வு அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒற்றுமை பிளவை களைய முடியும் என்பதற்கு ஜார்க்கண்ட் அரசு நிரூபணம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹேமந்த் சோரன் தலைமையிலான அமைச்சரவையில் காங்கிரசிற்கு 4 அமைச்சர்கள் பதவி கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபடவிருந்த நிலையில் அவர்களை ஆங்காங்கே மடக்கி போலீசார் கைது செய்தனர். கடந்த 16 நாட்களாக சென்னையின் பல்வேறு அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்ற திமுக வாக்குறுதி எண் 181ஐ நெற்றியில் எழுதி போராட்டம் நடத்தி வருவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த 5 ஆண்டுகளாக 10% வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என விமர்சித்துள்ளார். தலைமை ஆசிரியரே இல்லாமல் 1100 பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான வழக்குகளை முடித்து வைத்து அரசால் பணியிடங்களை நிரப்பியிருக்க முடியும். ஆனால் அதற்காக 5 ஆண்டுகளாக துரும்பை கூட கிள்ளி போடாததால் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். நீதிமன்ற வழக்குகள் காரணமாக தலைமை ஆசிரியர்கள் நியமிப்பதில் சிக்கல் நீடித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமையன்று வழக்கை விசாரிக்க கோரி கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர்
கரூர் தாவேக பிரச்சார துயர சம்பவம் தொடர்பாக கரூர் தான் தோன்றி மலையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் பிரச்சார வாகனம் கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விஜய் பிரச்சார வாகனம் ஓட்டுநரை கொண்டே அந்த வாகனத்தை ஓட்டி பார்த்து ஆய்வு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஐ அதிகாரிகள், தடயவியல் துறை அதிகாரிகள் வாகனத்தை பார்வையிட்டு வாகன ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தயாரிப்பின் ஒரு பகுதியாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனைத்து மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் தமிழ்நாடு சார்பில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். வரவிருக்கும் மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களின் தேவைகள் மற்றும் பரிந்துரைகளை அந்தந்த மாநில நிதி அமைச்சர்கள் முன்வைத்தனர். வரும் 13ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ராகுல் காந்தி பின்னர் கேரளாவிற்கு செல்வார் என தெரிகிறது. வெனிசுலாவின் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் முடங்கியுள்ள இருதரப்பு வர்த்தகத்தை மீட்டெடுக்க நல்ல வாய்ப்பாக அமையும் என ட்ரம்ப் அரசு தரப்பு கருத்து தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் உள்ளூர் போலீசுடன் இணைந்து மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். நள்ளிரவு நேரத்தில் ஆயுதங்களுடன் சிலர் சுற்றித் திரிந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. அயோத்தி ராமர் கோயிலின் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் உணவு விநியோக தளங்கள் மூலம் அசைவ உணவு டெலிவரி செய்ய அயோத்தி நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. அயோத்தி மற்றும் பைசாபாத்தை இணைக்கும் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள ராம் பாதையில் உள்ள கடைகளில் மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனைக்கு கடந்த ஆண்டு மாநகராட்சி தடை விதித்தது. ஒடிஷாவின் கான்சாரில் சிறிய ரக தனியார் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதில் இருந்தவர்கள் அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். புவனேஸ்வர் நோக்கி சென்ற விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் தரையில் விழுந்தது. கேரள மாநில பாலக்காடு மாவட்டத்தில் பள்ளி மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கைதான ஆசிரியருக்கு எதிராக 13 சிறுவர் சிறுமிகள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மலம்புழா பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வரும் மாணவிக்கு அனில் என்ற ஆசிரியர் மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பெங்களூருவில் குடிபோதை ஓட்டுநரால் டிவைடரை தாண்டி பறந்து உணவகம் மீது மோதிய கார் விபத்தில் நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. உணவகத்தின் சுவரில் பெரும் சேதம் ஏற்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 12,900 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,03,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதேபோல மரக்கிளைகளை வெட்டுதல், மரத்தில் ஆணி அடித்து விளம்பர பலகைகள் பொருத்துதல், மரங்களை சுற்றி விளக்குகள் பொருத்துதல் உள்ளிட்டவற்றிற்கு 15,000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஃபியட் செலக்ட் காரை தானே ஓட்டி சென்ற வீடியோவை அமைச்சர் TRB ராஜா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நடைபயிற்சி செய்வது, ஈசிஆர் சாலையில் சைக்கிள் ஓட்டுவது, அவ்வப்போது சாதாரணமாக காரில் பயணம் செய்வது போன்ற எளிய மகிழ்ச்சிகளை முதலமைச்சர் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கலந்து கொண்டார். பெரிய பானையில் பொங்கல் வைத்து அங்கிருந்தவர்களுக்கு இருவரும் சேர்ந்து பொங்கல் வழங்கினர். பிறகு அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவிகள் மற்றும் விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பரிசு பொருட்களை முதலமைச்சர் வழங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் 50% தான் மீதம் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 200 தொகுதிகளை தாண்டி திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் பேசிய அவர், திமுகவினரை போல் யாரும் வேலை செய்ய முடியாது என பாஜகவினரே பாராட்டுவதாக பெருமிதம் தெரிவித்தார்.
தைப்பொங்கல் விழாவை ஒட்டி சென்னை திருவிக நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1300 தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக முதலமைச்சருக்கு கை கொடுத்து தூய்மை பணியாளர்கள் உற்சாகமாக வரவேற்ற நிலையில் அவர் மண்பானையில் சமைக்கப்பட்ட பொங்கலை ருசித்தார். சென்னை பல்லாவரம் அருகே அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட 200 ரூபாய் பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பினை வாங்க மக்கள் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அஸ்தினாபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் 2000 நபர்களுக்கு புடவை மற்றும் கரும்பு, பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. திமுக விளம்பரம் மற்றும் செய்தி அரசியலை செய்வதாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்லூரி படிக்கும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், பொங்கலை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரொக்கம் வழங்கியது தேர்தல் அரசியல் என அவர் குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்குள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிமுறைகளை மீறி கருவறை உட்பட கோயில் முழுவதும் வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்ட தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் அனுமதியோடு செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வலியுறுத்தி சென்னையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை போலீசார் கைது செய்தனர். ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 420 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்து வைத்திருந்த 31 ஏக்கர் அரசு நிலம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மீட்கப்பட்டது. திருமலை சமுத்திரத்தில் திறந்தவெளி சிறைச்சாலைக்கான 31 ஏக்கர் நிலத்தை சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உத்தரவுக்கு பின் மீட்கப்பட்டது. சென்னை ஆவடியில் மத்திய துணை ராணுவப்படை மைதானத்தில் பயிற்சி முடித்த வீரர்கள் பணிக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆவடி மைய டிஐஜி MJ விஜய் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் CRPF பொது இயக்குநர் ஞானேந்திர பிரதாப் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியின் போது சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். வாரிசு இல்லாததால் தனது இடத்தை மர்ம நபர்கள் சிலர் அபகரிக்க முயற்சி செய்வதாக மூதாட்டி ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை மேடவாக்கத்தில் தனியாக வசித்து வரும் மகாலட்சுமி வீட்டின் மேல் மாடியை வாடகைக்கு விட்ட நிலையில் மர்ம நபர்கள் சிலர் அங்கு குடியிருந்தவர்களை மிரட்டி காலி செய்ய வைத்துவிட்டதாக கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் குடிநீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு வரவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பேருந்துகளில் மறைத்து வைத்திருந்த குடிநீர் பாட்டில்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து உதகைக்கு வந்த 2 சுற்றுலா பேருந்துகளில் 1/2 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் 819 பதுக்கி வைத்து எடுத்து வந்த போது சிக்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டி போட்டு 7 பவுன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டையாம்பாளையம் போத்திக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி தனது மகள் வீட்டிற்கு சென்ற நிலையில் அவரது மனைவி ராசம்மாள் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தனியார் கல்லூரி மாணவன் கல்லூரியின் 3வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சக மாணவர்கள் உடனடியாக யோகேஷை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து மாயமான மீனவர்கள் 2 தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பலத்த சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தடை விதித்திருந்தது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனவாசி பகுதியில் சரக்கு வேனும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையால் விபத்து நேர்ந்ததாக உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விபத்தில் உடைந்த இருசக்கர வாகனம் மற்றும் மரக்கிளைகளை சாலையில் போட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் கால்நடை விற்பனை சூடு பிடித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் ஆடுகளின் விலை உயர்ந்து தரம் மற்றும் எடைக்கேற்ப 12,000 முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. சுமார் 8,000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு 9 கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே டாஸ்மாக் கடைக்கு குடிக்க வந்தவர்களை அடித்து பணம் பறித்த சரித்திர பதிவேடு குற்றவாளி மருத்துவமனையிலும் அலப்பறை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடையில் இளைஞர் ஒருவர் தகராறு செய்வதாக வந்த தகவலை தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது நந்திவரம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலாஜி என்பவன் என தெரிய வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததில் 15 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலிபுரக்கோவில் பகுதியில் 72 வயது மூதாட்டியான சின்ன பொண்ணு என்பவர் வாய் பேச முடியாத பார்வையற்ற பேரன் திவேஷுடன் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் கவிழ்ந்ததில் 10 பேர் படுகாயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பல்லாரி பகுதியைச் சேர்ந்த 15 பேர் சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் சாலையில் கவிழ்ந்தது. எவ்வளவோ முயற்சித்தும் கனிம வள கொள்ளையை தடுக்க முடியாததால் பதவியில் இருந்து விலகுவதாக நெல்லை மேற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சந்திரசேகர் என்பவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க சமூக ஆர்வலரான கடையத்தை சேர்ந்த சந்திரசேகர் பொதுமக்களுடன் சேர்ந்து போராட்டங்கள் நடத்தியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெட்டிக்கடை உரிமையாளரின் வீட்டின் மேற்கூரை ஓடுகளை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 5 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜாவித் என்பவர் தனது குடும்பத்துடன் ஹைதராபாத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காவல்துறையினரால் அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்டுகள் ஆங்காங்கே கீழே விழுந்து கிடப்பதோடு சில இடங்களில் இரும்பு தகடு பெயர்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். உடனடியாக கீழே விழுந்து கிடக்கும் பேரிகார்டுகளையும் பழுதடைந்த பேரிகார்டுகளையும் அகற்றிவிட்டு புதிய பேரிகார்டுகளை அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சாமு நாசர் அனைவருக்கும் 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வந்ததா என்று கேட்டு விழாவை தொடங்கினார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதோடு 2,000 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த 235 சிறந்த மாணவர்கள் கல்வி திறமையை பாராட்டி SRM கல்லூரி சார்பில் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலா வந்து CCTV காட்சிகள் வெளியானதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். இதே பகுதியில் அடிக்கடி உலா வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் மஞ்சள் கொத்து அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. பொங்கல் பானையில் மஞ்சள் கொத்து கட்டுவது வழக்கமாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் வீல் சேர் சேதமடைந்திருந்ததால் எலும்பு முறிவு ஏற்பட்ட மகளை தாய் முதுகில் சுமந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. முறையாக வீல் சேர் கூட இல்லாத நிலையில் இது குறித்து அதிகாரிகள் எப்போது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது.
வேலூர் மாவட்டம் பேரணாப்பட்டு அடுத்த சிந்தக்கணவாய் கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் கரும்பு, நெல், வாழை உள்ளிட்டவற்றை சேதப்படுத்திவிட்டு சென்றதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வனத்துறை சார்பில் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் எரும்பூண்டி கிராமத்தில் இருந்து கீழ்பெண்ணாத்தூர் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். 4 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் கிடக்கும் சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என 5க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தலுக்கனூர் ஏரிக்கரை அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விற்பனையாளர்கள் கட்டாயம் கூடுதலாக பணம் வசூல் செய்யும் வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குமரி மாவட்டம் தோவாளை அருகே தாழக்குடி பகுதியில் செயல்படும் கால்நடை மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவரை நியமிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே இருந்த மருத்துவர் பணிமாறுதல் பெற்று சென்ற நிலையில் இதுவரை புதிதாக மருத்துவர் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பொங்கல் விழாவை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காளைகள் அவிழ்த்து விடப்படும் வாடிவாசல் அருகே தென்னை மர தூண்களை நடும் பணி நடைபெற்று வருகிறது. காளைகள் சீறி பாய்ந்து வரும்போது பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் இருபுறமும் வலுவான தடுப்புகள் அமைக்கப்படுகிறது. நாகை அருகே குறுக்கத்தியில் செயல்படும் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அடிப்படை வசதி கோரி ஏராளமான அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரிக்கு தனி இடம் மற்றும் கட்டிடங்கள் இல்லாமல் குறுக்கத்தி ஆசிரியர் பயிற்சி நிறுவன கட்டிடத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தனி இடத்தினை அரசு கையகப்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை 1 கிலோ 10,000 ரூபாயை தாண்டியது. முல்லைப்பூ 1800 ரூபாய் வரையிலும், பிச்சு 1600 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. அதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை திடீரென அதிகரித்து 1 கிலோ பூ 9000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வீட்டின் உரிமையாளர் வெளியூர் செல்வதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து பீரோவிலிருந்த 150 கிராம் தங்கம், 750 கிராம் வெள்ளி, 40,000 ரொக்கத்தை திருடிச் சென்றனர். பொட்டல்புதூர் பகுதியைச் சேர்ந்த சுடலைமுத்து குடும்பத்தினருடன் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அரியாணிப்பட்டி கிராமத்தில் 20 ஏக்கருக்கு மேலாக பல அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டப்பட்டு கனிம வளம் கொள்ளை போவதாக புகார் எழுந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு குவாரியை ஒப்பந்தத்தில் எடுத்த சண்முகம் என்பவர் அரசு அனுமதித்த அளவை விட 10 மடங்கு அதிகமாக பள்ளம் தோண்டி கனிம வளத்தை சுரண்டுவதாக கூறப்படுகிறது. பெங்களூருவிலிருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா மற்றும் 60 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த திருவள்ளூர் தனிப்படை போலீசார் கடத்தல் தொடர்பாக 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு போதை கடத்தல் கும்பலை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பழுதாகி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி செல்லும் சாலையில் காவல் நிலையம் அருகே உள்ள சமுதாய நலக்கூடத்தை ஏராளமான பொதுமக்கள் சுப நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தி வந்தனர். தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜகவினர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டின் கழிவறையில் மூதாட்டி உயிரிழந்து கிடந்த நிலையில் அவர் தவறி விழுந்தாரா அல்லது நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லிங்கப்பையன்பேட்டை கிராமத்தில் தனியாக வசித்து வந்த 70 வயதான மூதாட்டி மஞ்சுளா என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கழிவறையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது.
நடப்பாண்டின் முதல் இஸ்ரோ ராக்கெட் வரும் 12ஆம் தேதி விண்ணில் ஏவப்படவிருக்கும் நிலையில் திட்டம் வெற்றி பெற வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ராக்கெட்டின் மாதிரியுடன் விஞ்ஞானிகள் வழிபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன், வரும் 12ஆம் தேதி விண்ணில் ஏவப்படவுள்ள PSLV C-62 ராக்கெட் என்பது PSLV ராக்கெட்டின் 64வது ஏவுதல் ஆகும் என்றார். ஹைதராபாத்தில் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் 10 மாத குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த பெண் தானும் தற்கொலை செய்து கொண்டார். மீர்பேட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுஷ்மா யஷ்வந்த் ரெட்டி தம்பதி. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்த இந்த தம்பதிக்கு 10 மாத குழந்தை இருந்தது. ஆப்பிள் நிறுவனம் தனது முதல் மடிக்கக்கூடிய iPhone 18 சீரிஸை வரும் செப்டம்பரில் அறிமுகப்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. புத்தகம் போன்ற வடிவமைப்பு, சாம்சங் தயாரித்த OLED டிஸ்பிளே, ஆப்பிளின் அடுத்த தலைமுறை சிப்செட் மற்றும் ஒரு திறமையான கேமரா அமைப்பு போன்றவற்றை உள்ளடக்கி ஐபேடை பயன்படுத்துவது போன்ற அனுபவத்தை வழங்கும் என கூறப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் கார் டிக்கியில் அமர்ந்து கொண்டு கதவுகளில் தொங்கியபடி பயணம் செய்த இளைஞர்களின் வீடியோ இணையத்தில் பரவியது. பரப்பனங்காடி பகுதியிலிருந்து கோழிக்கோடு செல்லும் சாலையில் 2 கார்களில் சென்ற இளைஞர்கள் பாதுகாப்பு விதிகளை மீறி கார் டிக்கியிலும் கதவுகளிலும் அமர்ந்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக் கொண்டும் சென்றனர். தென்கொரியாவில் பனிக்கட்டியாக உறைந்திருக்கும் தண்ணீரின் மேற்பரப்பில் துளையிட்டு தூண்டில் மூலம் மீன்பிடிக்கும் திருவிழா நடைபெற்றது. இந்த ஐஸ் மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று மீன்பிடித்து மகிழ்ந்தனர். காசாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்து முற்றிலும் விலக ஹமாஸ் தயார் என தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர 2ஆம் கட்ட அமைதி திட்டத்திற்கும் தயார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபரை போல ரஷ்ய அதிபரை கைது செய்ய உத்தரவிடுவீர்களா என்ற கேள்விக்கு அதற்கு அவசியமில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிலளித்தார். நிக்கோலஸ் மதுரோ கைது குறித்து பேசியிருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் அடுத்த குறி ரஷ்ய அதிபர்தான் என மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார். 8 போர்களை நிறுத்திய தமக்கு நோபல் பரிசு வழங்கப்படாததற்கு வருத்தம் தெரிவித்த ட்ரம்ப் 2009இல் ஆட்சிக்கு வந்த சிறிது காலத்திலேயே எதுவும் செய்யாத முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டதை விமர்சித்தார். வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்பிடம் மரியா மச்சோடா தமது நோபல் பரிசை அர்ப்பணித்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது இப்படி கூறினார். ஈரானில் அப்பாவி மக்களை கொல்ல நினைத்தால் நிச்சயம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்திருக்கிறார். பொருளாதாரம் அடியோடு வீழ்ந்ததால் ஈரான் முழுவதும் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடந்து வருகிறது. இதுவரை பாதுகாப்பு படை வீரர்கள் 14 பேர் உட்பட 62 பேர் பலியானதாக சொல்லப்படுகிறது. வடகொரியா வான்பரப்பிற்குள் நுழைந்த மேலும் ஒரு தென்கொரிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக வடகொரியா அறிவித்துள்ளது. இதனிடையே ட்ரோன் ஊடுருவல் புகாருக்கு தென்கொரியா மறுப்பு தெரிவித்துள்ளது. சிரியாவின் அலப்போவில் மீண்டும் வெடித்த உள்நாட்டு போர் காரணமாக பள்ளிவாசல் உள்ளிட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. சிரிய ராணுவத்திற்கும் குர்திஷ் போராளி குழுவுக்கும் இடையே பயங்கர சண்டை காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் வானம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் வியந்தனர். மேற்கு மிட்லாண்ட்ஸ் முழுவதும் இந்த காட்சியை கண்டு வியந்த மக்கள் சூரிய அஸ்தமனமாக இருக்கலாம் என்று நினைத்து சமூக ஊடகங்களில் படங்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் அது பர்மிங்ஹாம் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மைதானத்தில் LED விளக்குகளால் ஏற்பட்ட ஒளி என்பது பின்னர் தெரிய வந்தது. அமெரிக்காவின் மின்னபோலிஸ் நகரில் வாகன சோதனையின் போது காரில் நிற்காமல் சென்ற பெண்ணை குடியேற்ற அதிகாரிகள் சுட்டுக் கொன்ற நிலையில் இருவருக்கும் இடையே நடந்த மோதலின் புதிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய டெஸ்லா கார் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த வீடியோ வெளியாகியுள்ளது. டெஸ்லா மாடல் Y காரை ஓட்டிச் சென்ற 37 வயதான நபருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே இருந்த மரத்தில் மோதி தீப்பற்றியது.
நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி இருவரும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு டெஸ்டில் அடைந்த தோல்வியை சரி செய்யும் வகையில் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் நியூசிலாந்தை ஒயிட் வாஷ் செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆஷஸ் தொடருடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கவாஜா BPL T20 தொடரில் தனது முதல் போட்டியிலேயே ஆட்டநாயகன் விருது வென்று அசத்தியுள்ளார். சிட்னி தண்டர் அணிக்கு எதிரான போட்டியில் பிரிஸ்பேன் ஹீட் அணி 16.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்ற நிலையில் கேப்டன் உஸ்மான் கவாஜா 78 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருது வென்றார். விஜயின் தெறி திரைப்படம் விரைவில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு அறிவித்துள்ளார். சென்சார் பிரச்சினை காரணமாக விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாத நிலையில் அவர்களை குஷிப்படுத்தும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திரைப்பட சான்றிதழ் வழங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட காலக்கெடு அவசியம் என மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காட்சிகளை திருத்துவதிலும் நீக்குவதிலும் வெளிப்படைத்தன்மை தேவை என்றும் வெளிப்படையான மதிப்பீட்டுடன் பரிந்துரைக்கப்படும் ஒவ்வொரு திருத்தத்திற்கும் எழுத்துப்பூர்வமான காரணத்துடன் கூடிய விளக்கமும் தேவை என தெரிவித்துள்ளார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் மீது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் நிகழ்த்தியிருப்பது அப்பட்டமான அநீதி என இயக்குநர் மாரி செல்வராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்சார் பிரச்சினை காரணமாக ஜனநாயகன் படத்தின் திரையீடு தள்ளி போன நிலையில் வாரியத்திற்கு பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தை பிரபலங்கள் பலரும் திரையரங்குகளில் கண்டு ரசித்தனர். சென்னையில் திரையரங்கில் ரசிகர்களுடன் இணைந்து படம் பார்த்த ரவி மோகனுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதேபோல மற்றொரு திரையரங்கில் லீலா, துருவ் விக்ரம், ஷாலினி, இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து ஆகியோரும் படத்தை பார்த்து ரசித்தனர். நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் பராசக்தி படத்தை பார்த்துவிட்டு இயக்குநர் சுதா கொங்கரா, நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோருக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். மேலும் உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு இந்த படம் திமுக வரலாற்றுக்கு இட்ட வெற்றி திலகம் என்றும் நமது கூட்டணி எதிர்கொள்ளப் போகும் தேர்தலின் மாபெரும் முரசொலியாக போகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பராசக்தி திரைப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வருவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திரையரங்கில் பராசக்தி திரைப்படத்தை பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரையிலிருந்து தனக்கு முதல் ரிவ்யூ வந்ததாகவும் அதில் அமரன் படத்தை விட மிகப்பெரிய வெற்றி படம் என ரசிகர் தெரிவித்துள்ளதாகவும் கூறி நெகிழ்ச்சி அடைந்தார். ராணிப்பேட்டை அருகே சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தின் சிறப்பு காட்சிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களும் பொதுமக்களும் வராததால் திரையரங்கு வெறிச்சோடி காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள லட்சுமி திரையரங்கில் காலை 9 மணி அளவில் ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. கடந்த மாதமே வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்ட நடிகர் கார்த்தியின் வா வாத்தியார் படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. தயாரிப்பு நிறுவனத்தின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு காரணங்களால் வா வாத்தியார் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போனது குறிப்பிடத்தக்கது. பிரபாஸின் தி ராஜா சாப் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாருதி இயக்கத்தில் ஹாரர் காமெடி ஜானரில் உருவான இப்படம் சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு நேற்று உலகம் முழுவதும் வெளியானது. கேரள மாநிலம் சபரிமலையில் 12 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மகரஜோதி விளக்கு பூஜை நடைபெற 4 நாட்கள் உள்ள நிலையில் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. எலான் மஸ்கின் மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் டெல்லி, மும்பையை தொடர்ந்து பெங்களூருவில் தனது ஷோரூமை திறக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மும்பையில் தனது முதல் ஷோரூமை திறந்த டெஸ்லா நிறுவனம் அடுத்த 1 மாதத்தில் டெல்லியிலும் அடுத்ததாக குருகிராமிலும் அடுத்தடுத்த ஷோரூம்களை திறந்த நிலையில் தற்போது பெங்களூருவில் அடுத்த ஷோரூமை திறக்க உள்ளது.